Hi friends, welcome back to our channel. Today நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் फ्रेंड्स போறோம். ஒண்ணு இல்ல ரெண்டு ஃபங்க்ஷன் வீட் இருக்கு நமக்கு. எனக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் வீட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் போறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பத்மாக்கா வந்து அவங்களுடைய அண்ணா மேரேஜ்க்கு வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. அங்க வேற போணும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அப்பதான் உங்களுக்கு வீடியோ புரியும். நான் எங்க போறேன்றதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ரெடி ஆயிட்டேன். சோக்கர் மட்டும் போடணும், அவ்வளவுதான். நான் வந்து அவ்வளவுதான் ஃபினிஷ். நான் என்னுடைய வேலையை வந்து நான் முடிச்சிட்டேன். இன்னும் நிறைய பேர் கிளம்பாம இருக்காங்க. அவங்கெல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுடைய சாரி. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் வந்து எங்க அம்மாவுக்கு நான் எடுத்து கொடுத்தேன். எங்க அம்மா வந்து சொன்னாங்க, எனக்கு இந்த சாரி எடுத்து கொடுக்குறதுக்கு நீ பூனை சாரி எடுத்து கொடுத்துருந்தேன்னா நான் நல்லா கட்டியிருப்பேன் அப்படின்னாங்க. இது வந்து எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ பிடிக்க மாட்டேங்க. அப்படின்னா கொஞ்சம் புடச்சிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி எங்கள் அம்மா கெட்ட மாட்டேங்காங்க. நான் நினச்சேன் சரி எப்போ பார்த்தாலும் பூனஞ்சாரியே கட்டிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கெட்டட்டும் அப்படின்றக்காக நான் இந்த சாரி எடுத்தேன். எங்கள் அக்காவுமே அதை தான் சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரே இதே கட்டிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து கெட்டட்டும் அப்படின்றக்காக இதை எடுத்தோம். கடைசி இப்போ எங்கள் அம்மா இப்படி சொல்லிட்டாங்க. அந்த சாரியை பார்த்தீங்கன்னா இப்போ நான் தான் கட்டிகிட்டு இருக்கேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். மேக்கப் போடுற இடத்த பாருங்க. திறக்கக்கூடாது. ஆளினால் அழகுராணி அச்சிதா. அச்சிதாக்கு எத்தனை பாசி எடுத்து கொடுத்தாலும் ஆனா அந்த கயர் மட்டும்தான் போடுவா. ஐயோ அசிங்கமேஷ். தூங்கிட்டு இருக்காப்ல. ட்ரெஸ் பாத்தீங்களா, நல்லா இருக்கா? கலக்குது கலக்குது கொலுசு சத்தம் கலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பார்த்துக்கோ. அண்ணி உன்படிவில் அன்னையை பார்த்தேன், அன்பினை பார்த்தேன். இந்த சொந்தம் ஒரு ஆனந்தம், ஒன்றில் ஒன்றாக நெஞ்சங்கள் கலக்கும், பிறர்க்கென துடிக்கும். இந்த வாழ்க்கை ஒரு ஆனந்தம். திருமணங்கள் எல்லாமே சொர்க்கத்திலே முடிவாகும். அண்ணி இவள் திருமணமோ. பாண்டீஸ்வரிக்கா வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் மண்டபத்துக்குள்ளே போக போகிறோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இப்போ ரெண்டாவது ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. யாருன்னா நம்ம பத்மாக்காவோடைய அண்ணனுக்கு தான் கல்யாணம். இப்போ நாங்கள் பேனரை காமிக்க நீங்கள் பாருங்க. வாங்க உள்ளக்க போகலாம். இருக்கலாம், இதுதான் பேனர். அப்படியே இங்கிட்ட வந்தோம் அப்படின்னா மண்டபம். பத்மாக்கா எங்க இருக்காங்க? இந்த இருக்காங்க. வந்தாச்சு பொண்ணு மாப்பிள்ள. மண்டபம் போ. இல்லை எல்லாரும் கிளம்ப போகிறாங்க. ஆமாம், நீங்கள் என்னதான் பண்ணீங்களாம்மா? ஃபங்க்ஷனா பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷனா மேடம் ரொம்ப பிஸியான ஆளே, வரமாட்டாங்க நம்ம வீட்டுக்கெல்லாம். அண்ணி காய் போடுங்க. சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். நான் அண்ணா அண்ணி எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி வச்சுருந்தேன். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. மருதாணி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நேற்று எல்லா பேருமே மருதாணி வச்சோம். நான், அக்கா, அப்புறம் என் பாப்பா, எங்கள் சித்தி எல்லா பேருமே மருதாணி வச்சோம். அது ஃபங்க்ஷனுக்காக தான் வச்சோம். நல்லா இருக்கா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கு வந்து மருதாணி வைக்கிறது ரொம்ப பிடிக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பெட்டு அச்சி உன் கையை எடு. உன் கையை எடுத்து நல்லா காமி. அது அச்சிதா கை, இது மகாக்கா கை, இது ஏன் கை வச்சிருக்கா.